ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து மாறன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுது, மழை வேறு பெய்துட்டு இருக்குது, எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே நம்ம வந்து காத்துட்ருக்க வேண்டாம், அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல, நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி அவங்க ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க, மாறன் வந்து எங்கெல்லாம் இருப்பானா அங்கே எல்லாமே தேடியாச்சுது, இதுக்கப்புறம் எங்கே போயிருப்பான்னு தெரியல, ஒருவேளை அவங்க அம்மா சமாதியில் போய் இருப்பானோ, சரி நம்ம அங்கேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வள்ளி வந்து நேராக வந்து அங்கே சமாதிக்கு வராங்க. அவங்க நினச்சது போலயே மாறன் வந்து அங்கே விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே ஓடி வராங்க. மாறா, உனக்கு என்னடா ஆச்சுது, எதுக்கடா அங்கே வந்து இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ என்ன நீ குடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ மாறன் வந்து உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்டா நீ இந்த மாதிரிக்கு பண்ணுன, சொல்ல பொண்ணாக்கி நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்த, உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பாக நீ வந்து நல்லபடியாக இருப்பேன்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன், நல்லபடியாக தானே இருக்கவும் செய்த, இன்னைக்கு எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்த, உன்னையே நம்பிட்டு ஒருத்தி இருக்கிறாள, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறதுக்கு, ஏன்டா இப்படி தப்பு தப்பாக முடிவெடுக்கிற அப்படிங்கவும். அப்போ மாறன் சொல்கிறாங்க, எங்கள் பாரத்தை நான் வந்து எவ்வளோ மனசில் துக்கம் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன், என்னுடைய துக்கத்தை நீ கிளறிட்டு இருக்காத, நானே வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறேன், நீ தயவுசெய்து என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படிங்கும்போது, ஏன் மாறா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், சொல்ல போனக்கு வீரா உன்னை இந்த நிலைமையில பார்த்தான்னா அவ்வளோதான், அவளை ஏன் இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற அப்படிங்கவும். இது கேட்டதுமே மாறன் வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. யாரு, நானும் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ நீ இந்த மாதிரி ஒன்று நிலைமையில இருக்கிறீங்க, இதை பார்த்து அவள் கஷ்டப்பட தானே செய்வா, சொல்ல பண்ணைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கப்புறமா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் தப்பு தப்பான முடிவு எடுக்கிற அப்படிங்கவும். உடனே மாறன் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. தப்பான முடிவு நான் எடுக்கலை, அவள் தான் எடுத்தா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது, உடனே வந்து வீரா வந்து என்கிட்ட விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கேட்டா, அதனால தான் நான் அப்படி குடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கவும். இது கிட்டதுமே வள்ளி தலையில வந்து எதோ தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. அவங்க வந்து அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா காலையில் என்னை கூட்டிட்டு போனால, அவள் எங்கே தெரியுமா கூட்டிட்டு போனா, லாயர்கிட்ட தான் என்னை அழைச்சிட்டு போனா, அங்கே போய் அவள் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து வள்ளிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. என்னடா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தானே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறீங்க, அப்புறமா இதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா அப்படிங்கவும். இது கிட்டதுமே மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுதான் தான் உனக்கு தெரியும், சொல்ல போனாக்கே நாங்கள் ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ சொல்ல சொல்ல எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஆமாம் நாங்கள் வந்து ரூமுக்கு வெளியே ஒரு வாழ்க்கையும் ரூமுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வெளியே பார்க்கும்போது என்னை அவள் எந்த அளவுக்கு வந்து ஒரு புருஷனை கவனிக்கிற மாதிரிக்கு என்னை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கவும். ஆமாம் உன்னை நல்லா தானே அவள் கவனிச்சிட்டு இருக்கிறா, நல்லா தானே சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, ரூமுக்குள்ளே அப்படி நாங்கள் வாழ்க்கை வாழவே இல்லை, சொல்ல போனாக்கி அவள் கழுத்தில் தாலி கட்டும் போது அவள் எந்த அளவுக்கு கோவத்தில் இருந்தாலோ அதே போல தான் அவள் கொஞ்சம் கூட மாறாமல் இருந்துட்டு இருக்கிறா, ஆனால் எதுக்காக இப்படி ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறான்னு தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவளே தான் வீட்டில் இருந்து இங்கே என் கூட சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டு வந்தா, அதுக்கப்புறமா எல்லாரும் முன்னாடி என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு இருக்கிறா, ஆனால் ரூமுக்குள்ளே வந்தாக்கி என்னை ஒரு விரோதியாக தான் அவள் பார்த்துட்டு இருக்கிறா, எதுக்காக அவள் இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. இப்போ விவாகரத்து நோட்டீஸில் வந்து கையெழுத்து போட்டு கேட்கா, எனக்கு இருந்த கோவத்துக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் தான் நினச்சேன், ஆனால் வந்து ஏதோ ஒன்று தடுத்துருச்சுது, ஆனால் அவளை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது, அதனால தான் நான் போட்டு கொடுக்காம வந்துட்டேன், சொல்ல போனாக்கி நான் யார் மேலெல்லாம் அன்பு வைக்கிறேனோ யாருமே என் பக்கத்தில் இருக்கிறது இல்லை, அம்மா மேலே நான் அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன், என்கிட்ட அம்மாவும் இல்லை, அப்பா என்கிட்ட பேசவே மாட்டார், அவர் எப்போவுமே என்கிட்ட வெறுப்பாக தான் இருந்துட்டு இருப்பார், இவன் மேலே நான் அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன், இவளை என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, போத்த இதெல்லாம் என்னத்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் ரொம்ப வெறுப்படைஞ்சு பேசவும். இதெல்லாம் கேட்டதுமே வந்து வள்ளி வந்து குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அப்போ வீரா வந்து கோவத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறா. கண்மணி வந்து தன்னுடைய வீட்டை வந்து பிரிச்சிருவாளான்னு சொல்லி நம்ம அவட்ட கெஞ்சி கேட்டனால மட்டும்தான் அவள் அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறா தவிர, மற்றபடி அவள் வந்து மாறனை கொஞ்சம் கூட அவள் சேர்ந்து வாழறதுக்கு அவள் விருப்பப்படவே இல்லை. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. ஆக மொத்தத்தில் ராகவோட வாழ்க்கையை நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து அது மாறன் வாழ்க்கையில் இந்த மாதிரிக்கு நடக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருந்துட்டோமே, இப்போ இந்த தப்பை நம்ம தான் சரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து ரொம்பவே வெறுப்படைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, மாறா நான் சொல்கிறது கேளு, கண்டிப்பாக வந்து வீரா ஒன்று ஒரு நாள் புரிஞ்சுப்பா, ஆனால் அதுக்காக நீ இந்த மாதிரி தான் சோர்ந்து போயிடக்கூடாது, சொல்ல பொண்ணாக்கி இந்த தப்பு வந்து நம்மளால தான் நடந்துச்சுது, அதே மாதிரிக்கு இந்த தப்பை நம்ம தான் திருத்தணும், ஆனால் இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கூடிய விஷயம் கிடையாது, அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யணும், நீ எந்த அளவுக்கு
கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறேன். அதனால நீ உடஞ்சி போயிடாத. நீ மட்டும் வந்து வீராவை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டேன்னா அது வீராவோட முடிஞ்சு போயிடாது. சொல்ல போனாக்கி அவங்க அம்மாவையும் சேர்த்து பாதிக்கும். நீ தானே இப்போ அவங்க குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற. அவங்க அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து இப்போ நீ தானே அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிற. இதனால தானே அவங்க அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க, பிருந்தாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறா. இப்போ நீ மட்டும் வீரா சொன்ன மாதிரிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னா இதனால அவங்க அம்மாவும் பாதிப்பாங்க, பிருந்தாவும் பாதிப்பா. அவங்க குடும்பமே உடஞ்சி போய் நிற்கும். அது மட்டும் இல்லை, நான் உண்மையை சொல்ல போனாக்கி அவங்க குடும்பத்தை வந்து நீ கவனிச்சிருக்கிற அளவுக்கு ராகவ் கூட கவனிக்க மாட்டான். அதனால நீ வீராவை பிரிஞ்சுட்டேன்னா அவங்க குடும்பமே உடஞ்சி போயிடும். அதனால நீ அந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாத. வீராவை கண்டிப்பா வந்து நம்ம புரிய வச்சுக்கிடலாம். அவ இப்போ கோவத்துல தான் இருந்துட்டு இருக்கிறா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்தலான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நீ வந்து அதுல இருந்து பின்வாங்கிறாத, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாறனை சமாதானப்படுத்தி அவங்க அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க வாசலை வச்சு சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதெல்லாம் வந்து வீராவுக்கு தெரிஞ்சிட வேண்டாம். சொல்ல போனாக்கி இதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் பேசவே இல்லை, சரியா அப்படி இப்படின்னு சொல்றாவோ. உடனே மாறனும் எதுவுமே சொல்லாம இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி வா, நான் ரூமுக்குள்ள நானே கொண்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீரா இருக்கிற அந்த ரூமை வந்து கதவு தட்டவும் வீரா வந்து கதவு திறக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா மாறன் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வீரா வந்து கோவத்தோட இருக்கும். இப்போ வள்ளி சொல்றாங்க, அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அவன் பிள்ளைக்கு வந்து பர்த்டே பார்ட்டியா, அதனால தான் அவன் சேர்ந்து கொஞ்சம் குடிச்சிருக்கிறான், அதனால நீ அவனை திட்டாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுட்டு போவோம். மாறன் வந்து கட்டில் படுத்து அவங்க தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வீரா வந்து டே எந்திரிடா அப்படிங்கும்போது நான் இங்கே தான் படுத்து தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து வீராவும் மறைச்சு பார்த்துட்டு அவங்களும் கட்டிலே படுத்துருந்தாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சதுமே அவங்க மாறன் வந்து முகத்தெல்லாம் வந்து கழுவிட்டு வராங்க. ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. பேசதானே செய்யணும், பேசிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி என்னுடைய ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்க வந்து வீரா வந்து கோவத்தோடு நின்று முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.